லேட் ஆயிடுச்சா? ரொம்ப சாரி. ஓ சாரி யாருக்கு வேணும்? போதும் நீ பார்த்தது. வீட்டுக்கு அக்கா வந்திருக்காங்க. என்னை இன்னும் 3 நாளைக்கு பாக்குறது கஷ்டம். அக்கா வந்திருக்காங்க. நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளோதான். அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு வேண்டாமா கல்யாணம்? இரு, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. என் அக்கா மூட பார்த்து நம்ம காதல பத்தி நானே அக்கா கிட்ட சொல்றேன். ஒருவேளை உங்க அக்கா ஒத்துக்கலனா? அக்கா வெளியில இருந்து பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் அவங்க மனசு தங்கும். நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம்னா மனசு உருகிடுவாங்க. ஐயோ, அப்ப சீக்கிரமா உருக்கிடுமா? தனிமையில செத்து வாடிக்கிட்டு இருக்க. என் செல்ல கிருஷ்ணா தனியா இருக்க கூடாதுன்னு இந்த ராதாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு விஜயா. நம்ம காதலோட அடையாளமா இந்த ராதாவை கொடுத்திருக்கேன். இது எப்பவும் உன்கிட்ட தான் இருக்கணும் சொல்லிட்டேன். இத பாக்குற ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு ஞாபகம் வரணும். நீ கொடுத்த இந்த ராதாகிருஷ்ண பொம்மைய என்னோட இதயத்திலேயே பத்திரமா வச்சுப்பேன். என்ன நம்புற உன்னை என் உயிரை விட பத்திரமா பார்த்துப்பேன். நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. ஏய் விஜயா, அதுக்குள்ள போறேங்கிற? ஏய் சொப்னா. சொல்லுங்க மாமா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 4 மணிக்கு எந்திரிப்பேன் மாமா. அப்பா, பெரிய விஷயம் தாம்மா. அவ்வளவு காலையில எழுந்து என்ன பண்ணுவ? ரொம்ப முக்கியமான வேலை செய்வேன். ஆஹா, என்ன அந்த இம்பார்ட்டன்ட் வேலை? இந்த போன் இருக்குல்ல, இத சார்ஜ்ல போட்டு திரும்ப தூங்கிடுவேன். பெரிய வேலை தான். உன்னை கேட்டல, என்னதான் சொல்லணும். சாப்பிடு சாப்பிடு. ஆமா மாமா, எனக்கு ஒரு டவுட். மனைவிய சரி பாதின்னு எதுக்கு சொல்றாங்க? சிம்பிள்மா, பாதி புரியும் பாதி புரியாது. அவங்கள தான் சரி பாதின்னு சொல்லுவாங்க. என்னது? உன்னை பத்தி பேசலமா, சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி தான் எனக்கு முழுசா தெரியுமே. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன பத்தி தான் சொல்றீங்கன்னு. நடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கமா. எனக்கு போதுமா. விஜயா, சாப்பாடையை மிச்சம் வச்சுட்டு போறேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சுக்கா. வேணான்னு சொல்லி அம்மா நிறைய வச்சுட்டாங்க. சாப்பாடு தான் நமக்கு கடவுள். வேஸ்ட் பண்ணாம உட்காந்து சாப்பிடு. உட்காரு. உட்காருமா. எனக்கு போதுமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன தெரியாம? அப்ப வேற யார நினைச்ச? அது இங்க கேட்டுட்டு இருந்தா அங்க என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. காதல் பறவைகள் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிக்குதுங்க. விஜயா, நிஜமாவா? ஆமாக்கா, 2 பேருமே விரும்புறோம். அறிவறிக்கா உனக்கு? இந்த விஷயத்த வீட்டுல வந்து பேச வேண்டியதானே? இப்படி பதுங்க வந்து நிக்கிற. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? என்கிட்ட அடி வாங்கினதுக்கா? இல்லங்க, எங்க காதலை ஏத்துக்கிட்டதுக்கு. நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. அது வந்து நீங்க எப்படியும் ஒத்துப்பீங்கன்னு. புரியுது. நீங்க 2 பேரும் விரும்புறீங்க. நான் என்ன சொல்றது? அம்மா, ஜெகதீஷ உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. நீங்க உள்ள வாங்க தம்பி. ஓ,
ம் போ. அப்பாடா, ஒரு மூட்டை குறைஞ்சது. இனி நீதான். நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டேனே. நான் கட்டிக்க போறவரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேஞ்சில இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா அப்ப நீ அந்த ரேஞ்சில தானே படிக்கணும். படிக்கிறேன் மாமா, ஆ. ஆனா செலவெல்லாம் உங்களோடது. அப்போ அந்த செலவு என் தலையில தானே. அம்மா இன்னைக்கு அவ கொடுத்த ஷாக்கே போதும், உள்ள வா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? ம் எடுத்துக்கிட்டேங்க. அக்கா உங்க ஃபோன். ஆ அக்கா மாமா போறதுக்கு முன்னாடி ஃபேமிலியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ம். சரி. ஓகே. இனிமே செல்ஃபி எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பி. ஒரு 2 days இருக்கலாம்ல அக்கா. ஆமாக்கா. முடியாதுமா, எனக்கும் மாமாக்கும் லீவ் கிடைக்காது. ஓகே மாப்பிள்ள பொண்ணு ஜாக்கிரதை. அது அப்படியே உங்க பொண்ணுகிட்டயும் சொல்லுங்களேன். மாமா அம்மா சொன்னது அக்கா கைப்பக்குவத்தை பத்தி. நான் கூட அதை பத்தி தான் உங்க அம்மாட்ட சொன்னேன். போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேம்மா. பாய் அக்கா. பாய். பாய். பாத்துக்கோங்க. பாய் மாமா. பத்ரம். பாய். அந்த கேனவஸ் ஸ்டே பின்னாடி ஏறிக்கடா. சரிண்ணா. ரைட். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஜெயந்தி மேடமுக்கு ஒரு 2 கேன் போட்டுரு. சரி, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. சரி நீ கிளம்பு, சொன்ன வேலையை பாரு. ஆய வேற ஃபோன் பண்ணியிருக்கானே. எத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே போகல. என்னாச்சு? ஓ அதான் ஃபோன் கீழே விழுந்துருச்சுமா. அது சரி, நீ ஏன் டென்ஷனா இருக்க? தங்கச்சிங்களுக்கு அம்மாக்கு யாருக்குமே ஃபோன் போல. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஐயோ, கிராமம் இல்லாம அது சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். பார்த்துட்டா அவங்களே பண்ணுவாங்கம்மா. இல்லைங்க, மத்தியானத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸே வரல. அப்போ ஜெகதீஷுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? அவனோட நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயோ, நம்பர் இல்லையா? எனக்கு அது பயமா இருக்கு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்குங்க. ஏமா இப்பயா? டைம் நின்னு பாத்தியா? காலையில எழுந்து போய்க்கலாம், ஒண்ணும் பயப்படாத. இல்லைங்க, ஒரு எட்டு ஒண்ணு பார்த்துட்டு இருக்காது வந்துருவோம். இருக்கா? வா, நான் தான் அது சொல்றேன்ல, இல்லைங்க, விடிய காலையில மத்தியானத்துல இருந்து கிளம்பி ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால தான் சொல்றேன், பார்த்துட்டு வரலாம். நான் தான் சொல்றேன்ல.